ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட சில பாப்புலரான சீரீஸ்லாம் இருக்குது. அண்ட் இதோட அப்படியே நெக்ஸ்ட் அப்கமிங் எப்போடா நெக்ஸ்ட் சீசன் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலதுக்குலாம் வந்து எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. பட் சிலதுக்குலாம் வந்து இன்னும் எதுவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே தராமல் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் வரப்போகுதுன்னு அது மட்டும் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இப்போதைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஒரு மோஸ்ட் பாப்புலரான சீரீஸ் அண்ட் அதோட நெக்ஸ்ட் சீசன் எப்போல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதுதான் ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஸ்குவிட் கேமோட சீசன் 2 ஃபைனலி இந்த அப்டேட்டை தந்துட்டாங்க. ஏன்னா நம்ம December 26 இந்த வருஷம் எண்டில் வந்து நம்ம சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அட் டைம் எல்லா எபிசோட்ஸுமே ரிலீஸ் ஆகிடும். அண்ட் தமிழ் டப்பில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட தான் பண்ணுவாங்க. ஏன்னா சீசன் 1 செம்ம பெரிய ஒரு சக்ஸஸாக மாறி இருந்தது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸே அவ்வளோ நினச்சி பார்க்கல அவ்வளோ பாப்புலாரிட்டி அவங்களுக்கு கெயின் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஸ்குவிட் கேம் வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருந்தது. அண்ட் இன்னும் நீங்கள் சீசன் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. ஏன்னா சீசன் 2ஓட ஸ்டோரி வந்து அதே கண்டினியூஷன் தான். அதே நம்ம ஹீரோ திரும்பி வரப்போகிறாரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் வேறு மாதிரியாக கொண்டு போகிறாங்க. அண்டு சீசன் 1 இன்னும் சில மிஸ்ட்ரீஸ்லாம் இருந்தது. அது இன்னும் அவங்க யார் மெயின் வில்லன் எல்லாம் வந்து ரிவீலே பண்ணாமல் இருந்தாங்களா. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படியே சீசன் 2ல் பார்த்துலாம். அண்ட் இன்னொரு அப்டேட்டும் தந்தாங்க. லைக் நம்ம சீசன் 3 தான் கடைசியான சீசனாகவும் இருக்க போதும். அண்ட் பேக் டு பேக் அது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீசன் 3 வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இயரில் எதிர்பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெட்னஸ்டேயோட சீசன் 2 எப்போ வரும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன்லாம் ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செட் ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியே ரிவீல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன இன்னும் கூட எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே தராமல் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம 2024 தான் வந்து இனிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் பாருங்கள் 2024 போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வேறு எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக வரலையா. அதனால் இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கூட நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபார் சேஃப்டிக்காக நம்ம 2025 ரிலீஸ் ஆகுதுன்னே வச்சுப்போமே. எப்படியோ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட டுடும் ஈவெண்ட்டோ அப்கமிங் வருதா. ஸோ மேபி அதில் நம்ம வெனஸ்டேயோட சீசன் 2 ரிலீஸ் டேட் தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தரலனாலும் நெக்ஸ்ட் இயர் தான் மேக்ஸிமம். ஏன்னா இந்த வருஷத்தோட எண்டிங்கில் தான் நம்ம ஆல்ரெடி ஸ்குவிட் கேமோட ஸ்லாட்டை ஃபிட் பண்ணிட்டாங்களா. அதுவே கொஞ்சம் பெரிய லெவலான சீரீஸ். ஸோ அதனால் நம்ம வெனஸ்டே நம்ம நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் 1-2-3 மந்த்ஸில் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் தரல. ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செட் ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தே பார்த்துருப்பீங்க. அண்டு லைக் 2024 ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஷூட்டிங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம இந்த வருஷத்துலலாம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் இயர் தான் மேக்ஸிமம். அண்ட் நெக்ஸ்ட் இயர்லேயும் எப்போ பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேன், கடைசி அந்த நம்ம 2025 எண்ட் ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் பாப்புலர் அண்ட் ஃபேமஸான ஸ்பாட்டு. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் அந்த மாதிரி டைமில் தான் வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டோட சீசன் 2 கூட பார்த்தீங்கன்னா நம்ம 2025 தான் இப்போதைக்கு சில இடத்துல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம 2024 ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த சீரீஸ் மேக்ஸிமம் இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் லைக் ரிலீஸ் ஆக போதும் ஆல்ரெடி அந்த அப்டேட் வந்து ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்களா. ஸோ அதனால் இது நம்ம சேஃப்டிக்காக நெக்ஸ்ட் இயரில் தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகனே வச்சுப்போமே. அண்ட் நிறைய பேர் ப்ரோ சீசன் 1 தமிழ் டப்ட் அப்டேட் தந்தீங்க, இன்னும் அது வராமல் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட அவங்களோட எப்படி வேவ் ஆஃப் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பப்போலாம் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஃப்ரெஷ்ஷான சீசன் ரிலீஸ் ஆகுதோ அப்போது ஒரு 1 மந்த் முன்னாடி தான் வந்து இந்த டப்டான வெர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே சீசன் 2 கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால சீசன் 1 ஆல்ரெடி டப்டு இருந்தால் கூட எப்போ நம்ம சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம சீசன் 1 தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸோட சீசன் 2 எப்போ ப்ரோ நம்ம எதிர்பார்க்கலான்னா மேக்ஸ் 2025 தான் நெக்ஸ்ட் இயர், இல்லைனா 2026 தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 2025 வந்து அத்தனை பெரிய பெரிய லெவலான சீரீஸ்லாம் வந்து ஹால்ட் பண்ணி வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஒன் பீஸையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் கூட அது நம்ம டுடும் ஈவெண்ட்டில் எப்படியோ ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீசன் 1 முடிஞ்சோடனே சீசன் 2க்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் டு பேக் சீசன் 3க்கும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ ஏன்னா நல்ல ஒரு சக்ஸஸாக தான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டாக இருந்தது சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போது இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா எப்படி இருக்கும்னு. அண்டு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா காசு வேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இப்போது சீசன் 1 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒன் பீஸு. அதனால் சீசன் 2 and 3 எல்லாம் அப்படியே பேக் டு பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் இதுக்கும் இன்னும் எக்ஸாக்டாக எந்த ஒரு அப்டேட்டும் தரல. ஜஸ்ட் செட் ஃபோட்டோஸ் அங்கங்கே மட்டும் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. அண்டு நெக்ஸ்ட் என்னென்ன மெயினான கேரக்டர்ஸ் வர போகிறாங்கலாம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாங்க. அது நான் ஆல்ரெடி அனிமே பார்த்துட்டு அதனால் எனக்கு ஸ்டோரி தெரியும். பட் பயப்படாதீங்க, இந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் தர மாட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ தானே கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது, அதுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டருக்கு இதுக்கு மேலே சீசன் 2 அண்ட் சீசன் 3 தான் இருக்க போதான். சீசன் 3யோட இதையும் வந்து எண்டு பண்ண போகிறாங்க ஸ்டோரி, ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ சீசன் 2 எப்போ நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2026 தான். ஸோ அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால் அதை மறந்துடுங்கன்னு தான் சொல்லுவேன். பொறுமையாக 2026 வந்து அப்டேட் வரும் அண்ட் அந்த டைமில் நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம த விச்சரோட சீசன் 4ம் வரதான் போகுது. அண்ட் மேக்ஸிமம் நம்ம இதுவும் நெக்ஸ்ட் இயரில் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போதைக்கு ஏன்னா இந்த வருஷமே சொல்லியிருந்தாங்க, ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வரலையா. ஸோ மேபி டுடும் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம் ஏதோ ஒரு ரிலீஸ் டேட் தராங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனா அதுவும் 2025 தான். அண்ட் லைக் சீசன் 3 வரைக்கும் தான் நம்ம ஹென்ரி கேவில் இருந்தார், அவர் கிளம்பிட்டார். சீசன் 4 நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த் தான் வந்து இப்போ நம்ம த கெரால்ட் ஆஃப் ரிவியாவோட கேரக்டராக நடிக்க போகிறாரு, அந்த நம்ம விச்சரோட கேரக்டர். ஸோ அவர் எப்படி பண்ணுறாரு அண்ட் ஆடியன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அது நம்ம சீசன் 4 பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். பை த வே இதுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டுடூம் ஈவெண்ட் அடிக்கடி சொல்கிறேனே, அது நம்ம அப்கமிங் செப்டம்பர் மந்தில் தான் வரப்போகுது. அண்ட் அதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ், சிலதுக்கு ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் தரலாம், இல்லை சிலதுக்கு வெறும் இந்த இயர் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, லைக் சம்மர் 2025 ஆர் ஃபால் 2025ன்னு சொல்லிட்டு. ஸோ சம்மர்னால் நம்ம ஜூன் ஜூலைலேயும், ஃபால்னால் கடைசி நவம்பர் டிசம்பர் மந்தில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இப்போது ஜென்ரலாகவே பாருங்களேன், நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட அவ்வளோ பெரிய பெரிய லெவலான பாப்புலரான சீரீஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அது நெக்ஸ்ட் சீசனுக்காக தான் அவங்க இன்னும் பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அது எல்லாத்துலேயுமே ரொம்பவே இப்போது டாப்பில் இருக்குது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 தான். அதான் கொஞ்சம் அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்களா, அதனால் அதுக்கு ரொம்ப ஆன்டிசிபேஷனாக இருக்குது. ஸோ பை த வே வேறு என்ன இருந்தாலும் நம்ம டுடும் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ரிலீஸ் டேட்டை தான் கேட்டுருக்கீங்கன்னா, அதனால தான் தனியாகவே ஒரு அப்டேட்டாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பை த வே வேறு ஏதாச்சும் அப்டேட்டில் வேறு ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பாப்புலரான சீரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ். See you in next video. Bye guys.